ஸ்ரீ குருபியோ நமக. ஸ்ரீ டிவியின் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். சூரியன் கடக ராசியில சஞ்சரிக்கும் மாதமே ஆடி மாசம் என்றும் கடக மாசம்னு கூறப்படுகிறது. இது தமிழ் மாதத்தின் 4வது மாசம். இந்த மாசத்துல பூர்வஷாடா மற்றும் உத்திரஷாடா, அதாவது பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரத்துல பௌர்ணமி வருவதால இது ஆஷாட மாசம்னு பெயர் பெற்றது. சூரியனின் இயக்கத்தை பொறுத்து நம் முன்னோர்கள் ஒரு ஆண்டினை 2 அயனங்களாக பிரித்து உள்ளார்கள். அந்த வகையில தை முதல் ஆணி வரை உள்ள காலத்தை உத்தராயணம் என்றும், ஆடி முதல் மார்கழி வரை உள்ள காலத்தை தட்சிணாயன புண்ணிய காலம் என்று வகுத்து உள்ளார்கள். ஆடி மாசம் தட்சிணாயன காலத்தில் தொடக்க காலமாகும். கோடையின் உக்ரமான வெப்பம் தணிந்து இதமான பருவ காலம் தொடங்குவதையும் இந்த ஆடி மாசம் குறிக்கிறது. எனவே ஆடி மாசத்தை வரவேற்க முதல் நாள் ஆடி பிறப்பு அல்லது ஆடி பண்டிகை என்று மக்கள் கொண்டாடுகிறார்கள். ஆடி பிறப்ப ஒரு புதிய தொடக்கமாக கருதி தங்கள் வீடுகளில் பெரிய கோலங்கள் இட்டு வீட்டு வாசலில தோரணங்களை கட்டி இம்மாதத்தை மகிழ்ச்சியுடன் வரவேற்பார்கள். இந்த நாள்ல சுவையான தேங்காய்பால் பாயசம், வடை மற்றும் அவியல் போன்றவற்றை சமைத்து இறைவனுக்கு படைத்து வணங்குவார்கள். ஆடி மாசம் பண்டிகைகளின் துவக்க மாசமாக பார்க்கப்படுகிறது. நம்முடைய ஒரு ஆண்டு என்பது தேவ உலகத்தில் ஒரு நாள் ஆகும். உத்தராயணம் என்பது தேவர்களின் காலை பொழுது, தட்சிணாயனம் தேவர்களின் இரவு பொழுதை குறிக்கும். ஆடி மாசம் தேவர்களின் இரவு பொழுதின் தொடக்கமாக கூறப்படுகிறது. புவியியல் ரீதியாக ஆடி மாசத்துல சூரிய பகவான் தென் திசையை நோக்கி பயணிக்க தொடங்குகிறார். இக்காலங்களில் பகல் நேரம் குறைவாகவும் இரவு நேரம் நீடித்திருக்கும் சூழல் ஏற்படுகிறது. ஆடி மாசத்துல சூரியனில் இருந்து சூக்ஷ்ம கதிர்கள் வெளிப்படும். பிராணவாயு அதிகமாக கிடைக்கும். ஜீவ ஆதார சக்தி அதிகம் உள்ள மாசமாக இது கருதப்படுகிறது. ஆடி பட்டம் தேடி விதை என்பது பழமொழி. இக்காலத்துல சூரியனிடமிருந்து வெளிப்படும் கதிர்கள் விவசாயத்திற்கு உகந்ததாக இருக்கும். அது மட்டுமல்ல, பருவமழையின் தொடக்க காலம். கேரளாவில் ஆடி மாசத்தை ராமாயண மாசம்னு அழைப்பார்கள். ராமபிரான் கடக ராசியில அவதரித்தார். அவர் தோன்றியது சூரிய குலத்துல. எனவே கடக ராசியில சூரியன் சஞ்சரிக்கும் மாசத்தை ராமபிரானுக்குரிய மாசமாக கருதி இந்த மாதத்துல ராமாயணம் பாராயணம் செய்வது மிகுந்த புண்ணிய பலனை தரும்னு நம்பிக்கை. இந்த மாசம் முழுவதும் கேரளாவில் ராமாயணத்தை வீடுதோறும் பாராயணம் செய்வார்கள். மலையாள கவிஞர் ராமானுஜன் எழுத்தச்சனின் வால்மீகி ராமாயணத்தின் மொழிபெயர்ப்பான அத்தியாத்ம ராமாயணத்தை மக்கள் பக்தியோடு இந்த மாசத்துல கோவில்களில் கூட்டமாக அமர்ந்து பாராயணம் செய்வார்கள். ஆடி மாசம்னு சொன்னாலே நம் நினைவுக்கு வருவது அம்மன் கோவில் திருவிழாக்கள் தான். பண்டைய ஜோதிடம் ஆடி மாசத்தை சக்தி மாசம்னு குறிப்பிடுகிறது. ஆடி மாதத்துல சூரிய பகவான் கடகராசியில சஞ்சரிக்கிறார். கடகராசி என்பது சந்திரனின் ஆட்சி வீடாகும். ஜோதிட சாஸ்திரத்தின்படி சூரியன் சிவ அம்சமாகவும் சந்திரன் சக்தியின் அம்சமாகவும் போற்றப்படுகிறார்கள். சக்தியின் அம்சமான சந்திரனின் ஆட்சி வீட்டுல சூரியன் சஞ்சாரம் செய்வதால சக்தியின் வீட்டில் சிவன் எழுந்தருளுவதாக ஐதீகம். இந்த மாசத்துல சிவனை விட சக்திக்கே வல்லமை அதிகமாக பரிமளிக்கிறது. எனவே இந்த ஆடி மாசம் சக்தி மாசமாக வழிபட வேண்டும்னு ஈஸ்வரன் அம்பிகைக்கு அனுகிரகம் செய்தார் என்று கூறப்படுகிறது. இக்காலத்துல அம்பிகைக்கு உகந்த வேப்பிலை, எலுமிச்சம்பழம், கூழ் ஆகியவற்றை அம்மனுக்கு படைக்கப்பட்டு வணங்கப்படுகிறார். இதற்கு பின்னால ஒரு விஞ்ஞான விளக்கம் கொடுக்கப்படுறது. ஆடி மாசத்துல உஷ்ண காற்று அதிகரிக்கும். மேலும் ஆடி மாசத்தை தொடர்ந்து மழைக்கால ஆரம்பிக்கிறது. எனவே நம் உடலில் உள்ள உஷ்ணத்தை குறைத்து எதிர்வரும் மழைக்காலத்திற்கு ஏற்ப நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை உடலில் அதிகரிக்கவும் இம்மாதத்துல அம்பிகைக்கு கூழ் படைத்து நாம் உட்கொள்வதால் உடம்பில் உள்ள உஷ்ணத்தை தணிக்கிறது. மேலும் வேப்பிலை கொழுந்தை அரைத்து சிறிது கூழில் கலந்து அத்துடன் எலுமிச்சம்பழமும் சேர்க்கப்பட்டு உட்கொள்வதால் நோய் எதிர்ப்பு சக்தி உடலிலே அதிகரிக்கிறது. ஆடி மாசத்துல வரும் செவ்வாய்க்கிழமைகளில் எண்ணெய் தேய்த்து குளித்து அம்மனுக்கு விரதம் இருந்தால் பெண்களின் தாலி பாக்கியம் கூடும் என்பது நம்பிக்கை.
ஆடி மாசம் செவ்வாய்க்கிழமைகளில் ஔவையார் நோன்பு என்ற ஒரு சிறப்பு விரதம் தமிழ்நாட்டுல, அதுவும் குறிப்பாக தென் மாவட்டங்களில் மேற்கொள்ளப்படுகிறது. செவ்வாய் பிள்ளையார் வழிபாடு என்றும் இதை கூறுவார்கள். இந்த நோன்ப பெண்கள் குழுவாக கடைபிடிப்பார்கள். இந்த நாளில சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து நீராடி தூய்மையான ஆடையை உடுத்தி சாணத்துல பிள்ளையார் பிடிச்சு வைத்து செவ்வரளி மற்றும் செம்பருத்தி பூ, அருகம்புல் சாற்றி உப்பு சேர்க்காத அரிசி மாவினால் பல்வேறு வடிவங்களில் செய்யப்பட்ட கொழுக்கட்டைகளை வேப்ப இலை, புளிய இலை மற்றும் புங்க இலைகளை பரத்தி அது மேல வைத்து இறைவனுக்கு படைக்க வேண்டும். பின் ஔவையாருக்கு பிள்ளையார் அருளிய கதையை படித்து பூஜையை நிறைவு செய்ய வேண்டும். இந்த ஔவையார் பூஜையில பெண்கள் மட்டுமே கலந்து கொள்ள வேண்டும். ஆண்கள் இதை பார்க்க கூடாது. மேலும் இதில் படைக்கப்படும் கொழக்கட்டையும் ஆண்கள் கண்ணில் படாமல் பெண்கள் மட்டுமே பிரசாதமாக உண்ண வேண்டும். இந்த விரதத்தை கடைபிடிச்சா மனதுக்கு பிடித்தமான வரன் அமைந்து அவர்கள் இல்வாழ்க்கை சிறக்கும் என்பது ஐதீகம். ஆடி மாசத்துல வரும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்மனுக்கு விரதம் இருந்து வழிபட வேண்டிய சிறப்பு நாளாக கருதப்படுகிறது. அன்னைக்கு கோவிலுக்கு சென்று நெய்விளக்கேற்றி வேண்டிக் கொண்டால் பெண்களுக்கு மாங்கல்ய பலம் நீடிக்கும் என்பதும் ஐதீகம். கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட முருகப்பெருமானை மாதந்தோறும் கிருத்திகை அன்று வழிபடுவது விசேஷம். அதுவும் ஆடி கிருத்திகை மிகவும் விசேஷமான நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் அறுபடை வீடுகளில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறும். அன்று அபிஷேகத்திற்கு பால், பன்னீர், சந்தனம் வாங்கி கொடுப்பது மிகச்சிறந்த பரிகாரமாக கருதப்படுகிறது. இதனால காரிய தடைகள் நீங்கி வெற்றிகள் கைகூடும், தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும். அன்று பக்தர்கள் பால் குடம் எடுத்து முருகப்பெருமானை வேண்டி வந்தால் நினைத்தது நடக்கும். அன்று அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட சிறந்த பலனை கொடுக்கும். ஆடி அமாவாசை தினம் தட்சிணாயன புண்ணிய காலத்தின் வரும் முதல் அமாவாசை இது. இந்நாளில சந்திரனின் வீட்டில் சந்திரனும் சூரியனும் இணைந்து இருப்பது விசேஷமாகும். இது நம் முன்னோர்களுக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில முன்னோர்களை நினைத்து திதி கொடுத்தால் அவர்கள் மோட்சம் அடைவார்கள். மேலும் அவர்களை நினைத்து அவரவர் வழக்கப்படி படையல் இட்டு வழிபடுவதால் அவர்களது பரிபூரண ஆசிகள் நமக்கு கிடைக்கும். குடும்பத்துல தடைப்பட்டு வந்த சுபகாரியங்கள் விரைவில் நடந்தேறும். ஆடி மாதத்துல கொண்டாடப்படும் முக்கிய திருவிழாக்களில் ஒன்று ஆடி தபசு. இது பௌர்ணமி நாளில் கொண்டாடப்படுறது. உலக நன்மைக்காக ஹரியும் ஹரனும் ஒன்று என்பதை உணர்த்த அம்பிகை ஊசி முனையில தவம் இருந்தாள். அவளுடைய தவத்தின் பயனாக சிவபெருமானும் திருமாலும் ஒன்றாக இணைந்து சங்கர நாராயணராக தோன்றி காட்சியளித்தார். இந்த நாளில் ஆடி தபசு விழாவாக சங்கரன் கோவிலில் மிக விமர்சையாக கொண்டாடப்படுறது. ஆடி தபசு அன்று கோமதி அம்மன் மஞ்சள் பட் ஆடையில் தவக்கோலத்திலே காட்சி தரும் வைபவமும் சங்கர நாராயணர் திருக்காட்சி அளித்தல் வைபவமும் நடைபெறும். அன்று கோமதி அம்மனை வழிபட்டால் திருமணம் கைகூடும் என்றும் தம்பதியர் குடும்ப ஒற்றுமை பெருகும் என்பது நம்பிக்கை. இந்நாள்ல அருகில் உள்ள சிவா விஷ்ணு ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது நல்ல பலனை தரும். இம்மாதம் வரும் ஆடி பௌர்ணமி குரு பூர்ணிமா என்றும் வியாச பூர்ணிமா என்றும் கொண்டாடப்படுகிறது. மகாபாரதத்தை இயற்றிய வியாசர் அவதரித்த தினம். அன்று ஆச்சாரியர்களையும் குருமார்களையும் ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அருளை பெறுவது நமக்கு நன்மையை பயக்கும். அன்று சிவபெருமானுக்கு திரட்டுப்பால் அபிஷேகம் செய்து கருப்பு பட்டாடை சாற்றி கருப்பு ஊமத்தம்பூ மாலை அணிவித்து 100 முத்துக்கள் கோர்த்த மணிமாலை சாற்றி மூங்கில் அரிசி பாயசம் படைத்து வழிபட்டால் எத்தகைய பகைமையும் விலகும். ஆடி மாதத்தின் மற்றொரு சிறப்பு ஆடிப்பூரம். 12 ஆழ்வார்கள் ஒருவரான பெரிய ஆழ்வார்க்கு மகளாக ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த தினம். சாக்ஷாத் பூமாதேவியின் அம்சமான ஆண்டாள் அவதரித்த திருத்தலமான ஸ்ரீவில்லிபுத்தூரில் இந்நாளில் திருத்தேர் உற்சவம் நடைபெறும்.
இந்த நாளில இல்லங்களில் ஆண்டாளை நினைத்து வணங்கி அக்கார வடிசல் என்று சொல்லக்கூடிய சர்க்கரை பொங்கல் பாயசத்தை நிவேதனமாக படைத்து அவள் இயற்றிய 30 திருப்பாவைகளையும் பாராயணம் செய்தால் விரைவில் திருமணம் கைகூடும். மேலும் சொந்த நிலம் வாங்கும் யோகம் கிடைக்கும். தமிழிலே நல்ல புலமையும் வன்மையும் வந்து சேரும். ஆடி மாதத்தின் சிறப்புகளில் ஒன்று ஆடி 18 என்று போற்றப்படும் ஆடிப்பெருக்கு. ஆண்டு முழுவதும் நீர்வளம் நிறைந்திருக்கவும் விவசாயம் செழித்திருக்கவும் இந்த நாள்ல நீர்நிலைகளுக்கு வழிபாடு செய்வது வழக்கம். குறிப்பாக காவிரி ஆற்றங்கரையில மக்கள் காவிரி தாயை வணங்கி ஆற்றில் விளக்கேற்றி பூ போட்டு வணங்குவார்கள். அன்று சித்திரான்னங்கள் படைத்து ஆத்தங்கரையில குடும்பத்தோட உட்கார்ந்து உண்டு மகிழ்வார்கள். ஆடி மாதம் ஆடிப்பெருக்கு நன்னாள்ல திருமணமான பெண்கள் தாலி சரடு மாற்றிக்கொண்டால் கணவரின் ஆயுள் நீடிக்கும். திருமணம் ஆகாத பெண்கள் கழுத்துல மஞ்சள் சரடு அணிந்து அம்மனை வேண்டிக் கொண்டால் அடுத்த ஆண்டிற்குள் திருமணம் நடைபெறும். அன்றைய நாளில சுமங்கலி பெண்களுக்கு காதோல, கருகமணி, கண்ணாடி வளையல், மஞ்சள் குங்குமம் போன்ற மங்கள பொருட்களை வெற்றலை பாக்குடன் தானமாக தந்தால் தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும். இந்த ஆடி மாதத்தில் தேய்பிரையில வரும் ஏகாதேசி ஆஷாட ஏகாதசியாக கொண்டாடப்படுகிறது. அன்று மகாவிஷ்ணு யோக நித்ரைக்கு செல்கிறார். பண்டரிபுரத்துல பாண்டுரங்கன் அவதரித்த திருநாள். ஆடி மாதம் குரு பூர்ணிமாவிற்கு பின் தேய்பிரையில் வரும் ஏகாதசி காமிக்க ஏகாதசியாக கடைபிடிக்கப்படுறது. அன்று விரதம் இருந்து துளசியால் பெருமாளை வழிபட்டால் பிரம்மஹத்தி தோஷம், பித்ரு சாபம் போன்ற எப்பேற்பட்ட தோஷங்களும் விலகும். ஆடி மாதம் குல தெய்வம், கிராம தெய்வம், எல்லை தெய்வம் வழிபடுவதற்கு உரிய மாதமாகும். புத்து கொண்டுள்ள தலங்களை வழிபடுவதற்கும் ஏற்ற மாதம். இதே போல குடும்பத்துல சுமங்கலியாகவோ கன்னி பெண்ணாகவோ இறந்தவர்களை மகிழ்விப்பதற்காக அவர்களின் ஆசையை பெறுவதற்கும் இம்மாதம் செவ்வாய்க்கிழமைகளில் வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையில கோலமிட்டு விளக்கேற்றி சர்க்கரை பொங்கல் படையல் இட்டு எலுமிச்சை சாதம், புளியோதரை போன்ற கலந்த சாத வகைகளை நிவேதனமாக படைக்க வேண்டும். அப்போது புடவை, ஜாக்கெட், துணி வைத்து வேண்டிக் கொண்டு ஒரு சுமங்கலிக்கோ அல்லது கன்னி பெண்களுக்கோ வஸ்திரத்தை தானமாக தரலாம். கூடவே வளையல், மஞ்ச குங்குமம், கண்ணாடி, மருதாணி முதலிய மங்கள பொருட்களையும் சேர்த்து வழங்கலாம். வயது முதிர்ந்த சுமங்கலிக்கு வழங்கி நமஸ்கரிப்பது மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்றும் இதனால் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் அருளும் கிடைக்கும்னு வலியுறுத்தப்படுறது. இவ்வாறு செய்வதால் வீட்டில உள்ள பண பிரச்சனைகள் தீரும், சுபீக்ஷமும் ஐஸ்வர்யமும் பெருகும், திருமணம் முதலான சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும், குடும்ப உறவுகளிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை முற்றிலுமே நீங்கும், தம்பதி ஒற்றுமை மேலோங்கும்னு கூறப்படுகிறது. இப்படி பல சிறப்புகளை கொண்ட இந்த ஆடி மாசத்துல அம்பிகை உளமாற வழிபட்டு எல்லோரும் எல்லா வளங்களும் பெற இறைவனை பிரார்த்திக்கிறேன். சர்வம் சக்திமயம்.